அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த தேசிய வேதாகம கல்லூரி நடத்தும் வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் வார்த்தை மாம்சமானார், த வேர்ட் பிகம் ஃப்ளஷ் என்ற தலைப்பில் நம்ம படித்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு கடைசி பாடமாக வானத்திலே தோன்றும் ஒரு நட்சத்திரத்தை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நம்ம படிக்கிறோம். அது என்னன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களில் கிழக்கிலிருந்து வந்த ஞானமுள்ள சாஸ்திரிகள், அறிவாளிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம் என்று வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக இருக்கிறார் என்ற தகவலோடு ஏரோதின் அரண்மனைக்கு போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். அக்காலத்தில் யூதருக்கு விரோதியாக ஏரோது ராஜா. ஏரோது ஒரு யூதனும் அல்ல. ஆகவே எல்லா யூதர்களும் கொதிப்படைந்து அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று போய் அவர்கள் கேட்ட பொழுது ஏரோதும் அவனுடைய இராணுவம், அவனுடைய ஜனங்களும், எருசலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள். they were troubled. அவர்கள் கலங்கினார்கள் என்று நாம் படிக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களில் படிக்கலாம். இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை பார்த்தோம் என்று சொல்கிறார்களே, வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்கு? அதை யாராவது எண்ண முடியுமா? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை யாராலும் எண்ண முடியாது என்பது தேவனுக்கே தெரியும். இதை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம். No man ever could count all the stars on the heaven. வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் மனிதனால் எண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற தொலைநோக்கியின் வழியாக புது புது நட்சத்திர மண்டலங்களை பால்வெளியிலே கண்டதாக படம் எடுத்து காண்பிக்கிறார்கள். அப்படியானால் எப்படி கண்ணுக்கு தெரிகிற அளவிலும் நடக்கவோ அல்லது பயணம் செய்யும்போது அந்த நட்சத்திரம் ஊர்ந்து சென்று இயேசு கிறிஸ்து பிறந்த வீட்டு மேலே அது நிற்கவும் கண்டதாக இந்த பதிவிலே நாம் படிக்கிறோம். இது ஒரு ரேர் ஃபெனோமெனா, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு ஒரு நட்சத்திரத்தை குறித்த குறிப்பு வேதத்தில் இருக்கிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இஸ்ரவேலிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டது. A star will be born. ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டது. சகோதரர்களே, ஆதியாகமத்தில் இந்த நட்சத்திரத்தை பற்றிய சிருஷ்டிப்பு, அது ஏன் உண்டாக்கப்பட்டது என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும், கவனியுங்கள், நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்.
அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவை ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவர்களை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இந்த தகவல் மிக ஆச்சரியமாக இருக்கு. முதலாவது, தேவன் பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் இரவில கூடுதலாக நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று நாம் படித்தோம். இந்த நட்சத்திரங்கள் இன்னொரு காரணத்துக்காகவும் இருக்கிறதா. நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் மனிதன் தெரிந்து கொள்வதற்காக. இன்றைக்கும் நாம் நம்முடைய கேலண்டரை இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை கொண்டு தான் அமைத்து எழுதி நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். சகோதரர்களே, நட்சத்திரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்புடையதாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஒரு நட்சத்திரத்தின் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியோட அந்த நட்சத்திரம் இணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்த நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களை வணங்குவதும் அவர்களுடைய ஒரு மதமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நட்சத்திரங்களை மனிதர்கள், கவிஞர்கள் எல்லாருமே புகழ்ந்து பாடுவதையோ சிறப்பு செய்வதையும் கூட நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, சிறந்த ஒரு விளையாட்டு வீரரை நட்சத்திரம் என்று அழைக்கிறாங்க. கிரிக்கெட் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள். திரை உலகத்தில் இருக்கிற மக்களை திரை நட்சத்திரங்கள் என்று சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னேன். ஆக மனிதர்களை கூட நட்சத்திரங்களோடு ஒப்பிட்டு பேசுவது வழக்கமாக இருக்கிறது. இரவிலே வானத்தை பார்க்கும்போது அந்த கருமையான வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவது எவ்வளோ அழகாக இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை தேவன் உண்டாக்கினார் என்ற அறிவு மட்டும் இல்லாமல் அது தானாக வந்து விட்டது என்று எண்ணுகிற மனிதன் எவ்வளோ அப்பாவியாகவும் எவ்வளோ பலவீனமாகவும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். மனிதனுக்கு எப்பொழுதும் ஆசை, நட்சத்திரத்தை கையிலே பிடிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கு. மேன் வாண்டட் டு கேட்ச் ஒன் ஆஃப் த ஸ்டார் இன் ஹிஸ் ஹேண்ட். உனக்கு விருப்பம் 1000 இருக்கலாம். சில மக்கள் தாங்களே ஒரு நட்சத்திரம், அல்லது நாங்கள் நட்சத்திரத்தில் போய் அங்கே குடியிருக்க போகிறோம் என்ற சிந்தனைகள்லாம் கூட இந்த நாட்களில் பரவி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 147 4வது வசனம் பாருங்கள். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆதியாகமத்தில் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர், அது மனிதனுடைய நாளுக்காகவும் மாதத்துக்காகவும் வருஷத்துக்காகவும் பயன்படும் என்று உண்டாக்கினவர், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேவனாலே பேர் சொல்லி அழைக்க முடியும் என்ற ஒரு தகவலை நம்ம இங்கே படிக்கிறோம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. God can call each one of the stars by name. பாருங்கள், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் மனதில் உள்வாங்கி கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உபதையாண்ட ஒரு தீர்க்கதரிசன புத்தகம், பக்கம் 1071 4வது வசனம். இன்னைக்கு விஞ்ஞானிகள், குறிப்பாக எலான் மஸ்க் போன்ற பெரிய பணக்காரர்கள், நாங்கள் நிலாவிலே குடியேற விரும்புகிறோம், சனி கிரகத்தில் நாங்கள் குடியேற விரும்புகிறோம், ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே நாங்கள் போய் பார்க்க போகிறோம் என்றெல்லாம் பெரிய முழக்கங்களை இடுவதையும் படம் எடுத்து உலகத்தில் காண்பிப்பதையும் ராக்கெட்டுகளை அனுப்புவதையும் இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நட்சத்திரத்துக்கே போனாலும் அங்கேருந்து உன்னை நான் கீழே தள்ளி விடுவேன். மேன் cannot go, God will push him out from every star. மனிதர்கள் இப்படி வேணா உலகத்தில் பேசிக்கொண்டே இருக்கலாம். உபதையா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். நீ கழுகை போல
உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விடுத்தழுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பைபிள் இருக்கிற வசனம். ஆக வேத வசனத்தின்படி வானத்தை பூமியை விரித்தவர், தமது ஞானத்தின்படி பகலையாள பெரும் சுடரையும் இரவையாள சிறிய சுடரையும் மினுக்கும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர், மனிதனுடைய பயன்பாட்டுக்காக நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் எண்ணி பார்க்க உதவி செய்கிறவர், உங்களுக்காக இவைகளெல்லாம் உண்டாக்கினவர் இந்த வார்த்தை சொல்கிறார். மனிதனே, நீ நட்சத்திரத்துக்குள்ளே குடிப்போகலாம் என்று எண்ணலாம், நீ கீழே விழுவாய் என்று சொல்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். உபாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனம் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பயனுள்ள வசனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், பக்கம் 228 பழைய ஏற்பாடு. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற சர்வ ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய, கவனிங்கள், சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு சற்று அருகில் வரும்போது மோசே தன்னுடைய இறுதி காலத்தில் 2வது முறையாக அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு எடுத்து ஞாபகப்படுத்துகிறார். அப்படி ஞாபகப்படுத்தும் போது இந்த தகவலை எல்லாம் சேர்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் தேவனாகிய கடவுள் உண்டாக்கின இந்த சர்வ சேனையாகிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை நீங்கள் வணங்குவதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் இடம் தரக்கூடாது. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் நட்சத்திரங்களை வணங்குவதில்லை, சூரியன் சந்திரனை வணங்குவதில்லை. விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் நட்சத்திரங்களை வணங்குவதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டில் ஒரு நட்சத்திரத்தோடு தொடர்பு உடையவனாகவும் அந்த நட்சத்திரத்தின்படி தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதாகவும் நம்புகிறான். நட்சத்திரம் அவனை வழி நடத்துவதாக இருந்தால் அவனுக்கு கடவுள் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. என் அன்பு சகோதரர்களே, படித்தவர்களும் பெரிய அறிவாளிகளும் புகழ்பெற்றவர்களும் கூட நட்சத்திர வழிபாட்டை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. ஒரு நட்சத்திரம் உன்னை சரியாக வழி நடத்துமா? ஒரு நட்சத்திரத்தின் மூலம் நீ ரட்சிக்கப்பட முடியுமா? ஒரு நட்சத்திரம் உனக்கு பாவ மன்னிப்பை போதிக்குமா? ஒரு நட்சத்திரம் உன்னை தேவனுக்கு பிரியமான மனிதனாக மாற்றுமா? இப்படி பல கேள்விகளை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே சிரிப்பும் அழுகையும் தான் வரும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நட்சத்திரத்தை வழிபாட்டிலே ஒன்றாக உள்ளே கொண்டு வந்தாங்க. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு ஒரு நட்சத்திரம் உண்டானது என்பது உண்மைதான். ஆனால் அந்த நட்சத்திரம் வணக்கத்துக்குரியது அல்ல. அதற்கு நீங்கள் மண்டியிட முடியாது. யூ cannot worship a star. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இது ஒரு அதிசயமான ஒரு காட்சி என்பதை புரிந்து கொள்ளணும். பைபிளில் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் அற்புதமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய பிறப்பு எப்பொழுதுமே அற்புதமாக இருக்கிறது. பிறக்கும்போதே அவர் கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிறார். பிறக்கும்போதே அவருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. பிறக்கும்போதே அவரை கர்த்தர் என்றும் இரட்சகர் என்றும் வேதாகம் அழைக்கிறது. அவர் பிறக்கும் ஊர் முன்கூட்டி சொல்லப்படுகிறது. அவர் பிறந்த நாளிலே உலகம் முழுவதும் உலக குடிமதிப்பு எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். லூக்கா 2வது அதிகாரத்தில் மந்தை மேய்ப்பர்கள் சத்திரத்திலே முன்னணையில் கடத்தப்பட்ட இயேசுவை கண்டு மிகவும் சந்தோஷமடைந்து அவர்கள் ஊருக்குள் சென்று அந்த தகவலை பிரசித்தப்படுத்தினார்கள். இது லூக்கா 2வது அதிகாரம்.
ஆனால் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானமுள்ள மக்கள் வந்தாங்களே, அப்பொழுது இயேசு கிறிஸ்து முன்னணையிலே கடத்தப்பட்ட ஒருவராக இல்லை. அவர்கள் வீட்டுக்கு திரும்பி அவர்களுடைய சொந்த வீட்டில் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்தித்த போது, the wise man never met Christ at the manger. They met Christ only in the house. அதனால் ஏறக்குறைய இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து பிறந்து ஒரு 2 மாதங்கள் கூட ஆகியிருக்கலாம். அது ஒரு யூகம்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு. ஆனால் நிச்சயமாக அவர்கள் பெத்லகேமில் உள்ள சத்திரத்தில் அவங்க வந்து பார்க்கல, அவரை வீட்டிலே சந்தித்தார்கள் என்று தான் நம்ம படிக்கிறோம். மத்தேயு 2ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கவனிங்க, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அதனால் வேதமானவர்கள் இதை புரிந்து கொள்ளணும். தி wise men from the east, they met the baby Jesus Christ in a house. Probably maybe a 10 days old or a month old child. அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் சத்திரத்தில் கண்டதாக சொல்லலை, வீட்டிலே கண்டார்கள். இங்கே அந்த நட்சத்திரம் அது அது அப்படியே கடந்து வருகிறது. அதை பார்த்து கொண்டே இவர்கள் வந்தார்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கி கூகுள் மேப்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதில் ஒரு அட்ரஸை போட்டிங்கன்னா அது நேராக நம்மளை அந்த இடத்துக்கு வந்து சரியாக காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, மேலே இருக்கிற ஒரு சேட்டலைட் வழியாக நம்ம அட்ரஸை கரெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா லொக்கேஷன் மேப் வந்து கரெக்டாக வந்து நம்ம காட்டுது. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுபோல் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் மேப்போ ஒரு கூகுளோ இல்லை. ஆனால் நிஜமான ஒரு நட்சத்திரம் அது வானத்திலே இருக்கிறது. அதை கணக்கிடும் ஆற்றல் இந்த ஞான சாஸ்திரிகளுக்கு இருந்தது. நட்சத்திரம் இருக்கிற இடத்துலையே தான் இருந்தது. ஆனால் அது நேராக விழுகிற இடம் எது என்பதை அவர்களால் பார்க்கும் ஆற்றலை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். How to calculate the movement of the star? It was God given power in their life. தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு கிடைச்சது. அவர்கள் அந்த வீட்டண்டை வந்து அந்த நட்சத்திரம் நின்றதை புரிந்து கொண்டு அவர்கள் உள்ளே பிரவேசித்த போது பாலகனாகி இயேசுவையும் மரியாளையும் கண்டார்கள். இதைத்தான் இந்த காலத்தில் கிறிஸ்து பிறப்போடு ஒரு நட்சத்திரத்தை உயர்த்தி காண்பிப்பது, வீடுகள் மேலே கட்டுவது, கோபுரங்கள் மேலே கட்டுவது, குடில் மேலே கட்டுவது, இந்த நட்சத்திரம் அதை காண்பிப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நட்சத்திரத்தையும் நீங்கள் கை கூப்பி வணங்க முடியாது, தொழுது கொள்ள முடியாது. நட்சத்திரத்தை கண்டு நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட விரும்பினால் இந்த சாஸ்திரிகளைப் போல வானத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பார்த்து நீ ரட்சிக்கப்பட முடியாது. எல்லா மனுஷனையும் ரட்சிப்பதற்காக தேவன் நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் போதித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இந்த தகவல் நட்சத்திரத்தை மார்க்கமாக மதமாக கொள்கிறவர்களுக்கு எதிரடியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை
கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி ஒப்புக்கொண்டு ஞானஸ்தானம் பெறும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். நட்சத்திரம் எனக்கு ஒன்று தேவை, நான் நட்சத்திரத்தை பார்த்தேன், நட்சத்திரம் எனக்கு இதை சொன்னது என்று உங்களில் யாராவது ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி சொல்லுவானால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதி, அவன் ஒரு துன்மார்க்கன், அவன் நரகத்துக்குரியவனாயிருப்பான். ஆக நான் உங்களிடத்தில் சொல்ல வந்த செய்தி தான், யூ cannot worship a star in your life. ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் வணங்க முடியாது, வணங்கக்கூடாது. இந்த அற்புதமான இந்த சூழலை, அதாவது இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அனுபவித்த அந்த விஷயத்தை, அந்த நட்சத்திரத்தின் அனுபவத்தை நீங்கள் எனக்கு வேண்டும் என்று கோர முடியாது. இது அவர்களோடு முடிஞ்சது, அது ஒரு முறை நிகழ்ந்தது. அதை நீங்கள் இன்றைக்கு பின்பற்ற விரும்பினால் அது ஆபத்திலே முடியும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் 1067வது பக்கம். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமீன்களையும் மிருக ரிஷபங்களையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் மேல் விசாலத்தின் மேலே ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேவன் நமக்கு மழையை உண்டாக்குகிறார். கடலில் உள்ள தண்ணீரை ஆவியாக ஏற்றி மழையாக பொழியச் செய்கிறார். எல்லா நட்சத்திரத்த கூட்டங்களையும் அவர் நமக்கு உண்டாக்கினவராக இருக்கிறார். இன்னைக்கு ஸ்டார் பவர், ஸ்டார் அஸ்ட்ராலஜி என்றெல்லாம் தினமும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் நட்சத்திரங்களை குறித்து போதித்து பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய பிறந்த தேதியும் உன்னுடைய மரண நாளையும் நட்சத்திரத்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய அக்கிரமங்களாகிய பாவங்களையும் அநியாயங்களையும் மீறுதல்களையும் நட்சத்திரங்களால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. சமுதாயத்தில் வயதுக்கு வந்த ஒரு பெண்ணை நட்சத்திரத்தின் பெயரை சொல்லி செவ்வாய் தோஷம் உனக்கு இருக்கிறது என்ற ஒரு போதனை ஜாதியை நம்புகிற, தீண்டாமையை போதிக்கிற மக்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு பெண்ணை கெடுக்க வேண்டுமானால், அவளுடைய திருமணத்தை அழிக்க வேண்டுமானால் அவளுக்கு செவ்வாய் தோஷம் என்று சொன்னால், செவ்வாய் என்பது ஒரு நட்சத்திரம், ஒரு கிரகம். அதை சொல்லி நம்ம ஏமாற்றுகிறார்கள். இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சகோதரர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நட்சத்திரம் என்பது ஆவிக்குரிய வகையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 16வது வசனம். தமது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவர் பாதத்திலே விழுந்தேன். இது வெளிப்படுத்தல்ல, யோவான் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எல்லா சூரியன் சந்திரனையும் அவர் தமது கரத்தில் வைத்திருக்கிறார். 7 என்பது பூரண எண்ணை குறிக்கிறது. அது யூதர்களுக்கு தெரிந்தது. 7 is a perfect number for the people of Jews. அதனால் இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரம் உடையவர் என்பதை, அவர் கையில் நட்சத்திரம் இருக்கிறது, அவர் வாயிலே நியாய தீர்ப்புக்குரிய வசனங்கள் இருக்கிறது, உங்களையும் என்னையும் விசாரிக்கத்தக்கதான கூறிய பட்டயமாகிய அந்த நியாய தீர்ப்பு அவருடைய வாயில் இருக்கிறது. இதை கண்டபோது யோவான் செத்தவனைப் போல விழுந்தான் என்று நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும், கவனிங்க, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை
ஒரு விடிவெளி நட்சத்திரத்துக்கு ஒப்பாக பேசப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 1 அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த இடத்துல விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, இரவிலே பிரகாசிக்கிற விடிவெள்ளியைப் போல அது நம்முடைய மனதில் இருக்கிறது. ஆகவே வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் தேட வேண்டாம். உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனம் இந்த உலகத்தில் இருக்கிற இருளிலே நீங்கள் வாழ்வதற்கான விடிவெள்ளியாக இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த ஞானிகள் தேவனுடைய பேரருளால் கோடானு கோடி நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் அவளுடைய பார்வையில் பார்க்கும் அளவுக்கும் அந்த ஞானமுள்ள மக்கள் அவர்களுடைய பார்வையில் அதை காணக்கூடியதாகவும், அவர்கள் நடந்து வந்த போது அந்த நட்சத்திரம் நகர்ந்து சென்றதாகவும், அந்த நட்சத்திரத்தின் அளவை பார்த்து புறப்பட்டு வந்த அந்த ஞானிகள் இயேசு இருந்த வீட்டின் வாசல் அண்டை வந்தபோது அது அந்த வீட்டுக்கு மேல் நின்றது என்ற ஒரு தகவலை நம்ம படிக்கிறோமே. இது இன்றைய விஞ்ஞான உலகத்தில் சாத்தியமானதா என்று கேட்டால் சாத்தியம். அதனால தான் நம்மால் ஒரு வீட்டை, ஒரு எண்ணை உலகத்தில் எந்த இடத்தையும் ஒவ்வொரு இன்ச்சாக இந்த லொக்கேஷன் மேப்பு, கூகுள் மேப்பு நமக்கு காண்பிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரே ஒரு சேட்டலைட் நமக்கு உதவி செய்யுமானால் தேவனால் உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம் அவருடைய வல்லமையின்படியே அந்த 3 அல்லது 4 அந்த மனிதர்களுக்கு, ஞானிகளுக்கு வழிகாட்ட செய்வது தேவனுக்கு சித்தமான ஒரு காரியமே. ஆனால் நட்சத்திரங்களே நமக்கு வழிகாட்டிகளாக மாறிவிட முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு காண்பிக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் ஒரு முறை வரலாற்றில் காணப்பட்டது. இன்றைக்கி யாராவது நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் உங்கள் மார்க்கத்தை, மதத்தை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நீங்கள் வழி தப்பி கெட்டுப்போவீர்கள். ஏனென்றால் நட்சத்திரங்கள் சமயத்தில் கீழே விழுந்து சாம்பலாக போவதை நம்ம கவனிக்கிறோம். ஃபாலன் ஸ்டார் என்று அதை அழைப்பார்கள். யூதாவின் பொதுவான நிருபம் 13வது வசனம். தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகளும், கவனிங்க, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாரு, இனி நட்சத்திரத்தை பார்த்து உன் பிறப்பு, வளர்ப்பு, எதிர்காலம், நல்லது கெட்டது எல்லாம் நீ திருமாச்சினா நட்சத்திரங்கள் கீழே விழுந்து சாம்பலாவது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கை இழந்து விடுவீர்கள். நட்சத்திரங்களும் கூட மார்க்கம் தப்பி அலைகிறது. ஈவன் த ஸ்டார்ஸ் இன் ஹெவன் மூவ்ஸ் ராங்லி. சமயத்தில் அது தவறாக போய்விடக்கூடும், அது கீழே விழுந்து எரிந்து விடக்கூடும். அதனால் நட்சத்திரத்தின் மேலே உங்கள் மதத்தையோ நம்பிக்கையோ வைக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படும்படி உங்களை தாழ்த்தும்படியாக உங்களை கேட்டு இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் பண்ண கடவோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, பகலை ஆளவும் இரவை ஆளவும் பெரிய சுடரையும் சிறிய சுடரையும் நட்சத்திரங்களை உண்டாக்கினவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரே, நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்ற தகவலை எங்களுக்கு அறிவித்தவரே, நட்சத்திரங்கள் மார்க்கம் தப்பி அலையும் என்று எங்களுக்கு சொன்னவரே, இதையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு எங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு, வல்லமைக்கு, அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியவும் பின்பற்றவும் எங்கள் இருதயங்களில் சுடராக விடிவெள்ளியாக நட்சத்திரம் தோன்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். எங்கள் பாவ குற்றங்களை தயவாக மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?